அது எங்க அம்மாவே இல்ல. பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டதாக வெளியான தாயின் வீடியோ முற்றிலும் மறுத்த இளைஞர். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற்றது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் கலந்து கொண்டனர். தவேக மதுரை மாநாட்டில் 2500 ஆண் பவுன்சர்கள் 500 பெண் பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்த மாநாட்டில் பங்கேற்ற விஜய் தொண்டர்கள் மத்தியில் ரேம்ப் வாக் மேற்கொண்டார். அப்போது விஜயை நெருங்கி வந்த தொண்டர்களை அருகில் இருந்த பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தினர். ரேம்ப் வாக் மேடையில் ரசிகர்கள் யாரும் ஏறிவிடக்கூடாது என இரும்பு கம்பிகளில் கிரீஸ் தடவி இருந்தனர். ஆனாலும் அதனையும் மீறி விஜய் ரேம்ப் வாக் சென்றபோது அவரது ரசிகர்கள் பவுன்சர்களையும் தாண்டி மேடையில் ஏறி விஜய் அருகே வந்தனர். அவர்களை தடுத்த பவுன்சர்கள் குண்டுக்கட்டாக அவர்களை மேடையில் இருந்து தூக்கி எறிந்தனர். அப்போது ஒரு ரசிகர் கீழிருந்து ரேம்ப் வாக் மேடையில் ஏறிய போது பவுன்சர் ஒருவர் அவரை அலேக்காக தூக்கி தரையில் எறிந்தார். அதேபோல இன்னொரு தொண்டரை பவுன்சர் தூக்கி வீசிய நிலையில் அவர் பக்கவாட்டில் இருந்த கம்பியை பிடித்து தொங்கி பின்னர் மெதுவாக கீழே இறங்கினார். இந்த காட்சிகள் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் பரபரப்பாக வைரலானது. இதனை வீடியோவாக பார்த்த அந்த இளைஞர்களின் குடும்பத்தினர் தங்கள் பிள்ளைகள் மீது பவுன்சர்கள் நடத்திய தாக்குதலால் நொந்து போயுள்ளனர். குண்டுக்கட்டாக தூக்கி எறியப்பட்ட இளைஞரின் ஒருவர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகா பெருமாள் பாளையத்தைச் சேர்ந்த சரத்குமார். சரத்குமாரின் தாயார் தனது மகனுக்கு நேர்ந்த கொடுமை பற்றி பேசியுள்ளார். என் குடும்பம் வசதி வாய்ப்பில்லாத குடும்பம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளையை வளர்த்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு உயிரோட வேல்யூ என்னவென்று விஜய்க்கு தெரியுமா? விழுந்தானே, அவனை நீங்கள் பிடித்தீர்களா? கண்டுக்காம நடந்து போய்கிட்டு தானே இருந்தீங்க. கம்பியை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறான். அப்போது கூட அவனை விஜய் பார்த்தும் கண்டுக்கல. இப்பவே உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் மக்களுக்கு நீங்கள் எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? அதற்காக மற்றவர்களை தூக்கி வீசி விடுவீர்களா? எங்க வழி என்ன என்று தெரியுமா என்று வேதனையுடன் பேசியுள்ளார். இதைத் தொடர்ந்து பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் வெளியிட்ட வீடியோவில், அது எங்க அம்மாவே இல்ல, வேணும்னா என்னோட ஐடியில பாருங்க, என்னைக்குமே தளபதியை விட்டே கொடுக்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இளைஞர் பார்த்தசாரதி இந்த லேடி என் அம்மாவே இல்லை என பேசி இருக்கும் தகவல் அந்த லேடியை உருவாக்கிய கேடி யாரு என்று கடுமையான விமர்சனங்களை எழுப்பாமல் இல்லை.